முன்னாள் ரேசர் இந்நாள் குடும்ப இஸ்திரன். அதுக்கு டிக்கி திறந்து கிடக்கு. டிக்கி திறந்துருக்கு. டிக்கி திறந்துருக்கு. எம்மா பிஞ்சு போன ரோடு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன ரோடு அப்படியே தான் இருக்கு. பாவிக்கலாம். ஐயோ, ஆட்டோவே கவுந்து கிடக்கும் போல இருக்க. நீங்க தான் மெயின் ரோட்ல இப்படி ஏறப்படாதுனாச்சு. கொஞ்சம் பாருங்கண்ணாச்சு, ஏன்னா ஒரு செகண்ட் தான் எல்லாம் முடிஞ்சிடும். பாருங்க, ஹெல்மெட் எல்லாம் ஒன்றும் இல்லை. நடு வழியில் எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் நாங்கள் களக்காடுக்கு போயிடுவோம். உண்மையிலே ஒரு லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் வருதுங்க. தலையணைக்கினே அந்த மறுக்கு தொடர்ச்சி மேலே வந்தவொடனே அவங்க முன்னோர்கள் ஞாபகம் வந்துச்சா? அதான் எவ்வளோ? இளைய மக்களே, நான் சொல்லியது கேட்டீங்களா? இப்போ நான் ரைடு கிளம்பிட்டேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வண்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன்னு கேட்டீங்களா? நான் பேசுறது வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. நான் போகிறது பார்த்தீங்கன்னா மார்த்தண்ட பக்கம். அதனால நார்வேல் போகிற மாதிரி பேசி பார்த்தேன். நல்லா வரலல்ல. இப்படி பேசினா நீங்கள் அதுக்கு தொடப்பத்தை கொண்டு அடிச்சு விடுவீங்க. அதனால் நான் எங்கே போகிறேன் ரைடு அப்படின்றதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம கரும்புல இப்போ ரெடியாக இருக்குல்ல, எவ்வளோ பக்கம் ரெடியாக இருக்குது. வெறும் இப்போ டாப் பாக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ நாம பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்கோம், காயல் ரைடர்னு. நல்லா இருக்கா? அட்வென்ச்சர் லவ்ஸ் மீ. அப்புறம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் காயல் ரைடரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம திபத்து கொடி. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு காயல் ரைடர்னு ஒரு கிறுக்கு பைய எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. இதை வச்சுட்டு நான் எங்கே ரைடு போகிறேன்னா, நான் மட்டும் போல ஒரு கூட ஒரு சோடிக்கார பையில் வரான். அந்த சோடிக்கார பையில் வந்தவொடனே காட்டுறேன். போகிற இடத்த கேட்டீங்களா? களக்காடுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குல்ல, அங்கே போகிறோம். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கலாம், அங்கே போகிறோம். நீங்கள் வாரிலாம் எங்கே கூட பெறத்தால் உட்காந்துக்கிறீங்களா? நம்ம பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம ரோட்டை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு போவோம். கேட்டீங்களா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க அப்படியே போவோம். என் கூட வர டிக்கெட்டு கேட்டீங்களா? இந்தா நிற்காரு பையன். சொல்லுங்க மக்களே, எந்த ஊர் நீங்கள்? அமெரிக்கா. அமெரிக்காவில் இப்படித்தான் ரைடு போகலோ பெட்டி. அதே ஒரு இமாலயனா போங்க. கரும்புலி அங்கே உள்ள நிற்கிறாப்புல இமாலயனு. 2 பேரும் சேர்ந்து கிளம்புவோம். டிச்சிக்கா போட்டுக்கிடுங்க, ரைடர் டிச்சிக்கா போட்டாச்சு. போமா. சரி, ஓகே கைஸ். இனிமேல் நான் வந்து நார்வேல்கார் வந்துட்டார். அவர் முன்னாடி நார்வேல் பாஷை பேசினாச்சுன்னா பிச்சை எடுத்துருவார். அதனால் நம்ம அதை விட்டுட்டு நார்மலாக பேச ஆரம்பிப்போண்ணே. போமாண்ணே. என்னடா இங்கே இருக்கிற களக்காட்டுக்கு நீ வந்து இது என்னது பூக்களாக கொட்டி அரைச்சிருக்கு, நான் போகிறேன்ட்டா? இல்லை, ஏதோ ஒரு டெட் பாடி போயிருக்குது. நம்ம தெருவில் சாவு நடந்திருக்கு, நமக்கு தெரியாமல் இருந்திருக்குங்க. இப்படி இருக்கிற போங்க, சிட்டி மாதிரியே வாழ்கிறோம், கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே. முன்னாடி போகிற இந்த ஆத்துமா பேர் பார்த்தீங்கன்னா பீஜோ சாம் போலாத்தா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷமாக ஃப்ரெண்டு தான். லடாக் போகும்போதே சென்டாப் பண்ணலாம் வந்திருப்பார். முன்னாள் ரேசர் இந்நாள் குடும்ப இஸ்திரன். அதிகமாக ரைடு போக முடியாமல் கஷ்டப்பட்டு கிடக்காரு. அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை அவங்க வீட்டம்மா ஆஃபீஸ் போயிட்டாங்க. இவரும் நானும் வந்து குடும்ப இஸ்திரனாக இருக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரைடு போய்கிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃபு சங்கம் அப்படின்னு ஏதாவது நடத்திட்டு இருப்பாங்கல்ல, ஹவுஸ் ஒய்ஃப் சங்கம் மாதிரி நாங்கள் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் சங்கம்னு ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம், எங்கள் வீட்டம்மாலாம் வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் சும்மா இருக்கும் பற்றிலா. அதனால் எங்களுக்கு யாராவது தப்பு பண்ணிட்டா நாங்களே காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? அதனால் ஹவுஸ் ஹஸ்பண்ட் நலச்சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம். யாராவது பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறீங்கன்னா எங்கள் சங்கத்தில் வந்து சேருங்க, ஓகேங்களா? சங்கத்து தலைவர் நான், செயலாளர் அவரு. இது என்னையா இது? பஸ் டூரிஸ்ட் பஸ்ஸாக இருக்குது, டிக்கி திறந்து கிடக்கு. இங்கே டிக்கியில் 4 பேர் ஏறி உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணால் கூட தெரியாது போல இருக்க. டிக்கியில் ஜாமான் வேறு போட்டு வச்சுருக்காங்க, பேக்கெலாம் கிடக்கு. ஒரு இடத்துல நின்னா கூட தூக்குனா கூட தெரியாது. என்ன யார் நீங்கள் எல்லாம் எந்த ஊர்லேருந்து வரைய? TN69 எங்கள் ஊருக்கார போயில தான். டிக்கியை எப்படி திறந்து விட்டு போகிறாங்க? ஒரே ஓவோன்னு கற்று வேற. ஐயா டிரைவர் சார், கொஞ்சம் உங்கள் டிக்கியை மூடுங்க சார். டிக்கி திறந்துருக்கு. டிக்கி திறந்துருக்கு. டிக்கி ஓகே, தேங்க்யூ. ரைட், மாற்றி விடுங்க. நம்ம ஒரு ஆள் கம்யூனிட்டி பண்ணோன்னா பின்னாடி வர்றவங்களாம் டிக்கி திறந்துருக்குங்கிறான். அந்த டிரைவர் ஓரம் கட்டிட்டாரு. ஏதாவது நிற்கிற இடத்துல ஒரு சட்டக்கார பயிலும் நம்ம ஊரில் இருக்காங்கல்ல, எப்படியா ஒரு பேக்கை தூக்கிட்டாங்கன்னு நினச்சியேண்ணே. ஸோ அதனால் ஒரு சோஷியல் சர்வீஸ், வேறு ஒன்றும் இல்லை.
எம்மா ஏய் என்னடா பண்ற? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, தேய்ச்சிட்டே போறான் பயவுள்ள. வள்ளி ஸ்ரீவல்லியும் இங்கே ஒரு செல்லம்னு ஒரு வண்டி இருக்கு பார்த்துக்கிங்க, 2 மரண விலாசுன்னு பேர் வச்சுருப்பாங்க. அவ்வளோ வேகமாக போவாங்க. இது சிங்கிள் ரோடு தான் திருநெல்வேலி வரைக்கும். ஆனால் விரட்டுறது பூரா 1 மணி நேரத்தில் வண்டியை கொண்டு விடுவன்ட்டு ட்ரிப் அடிப்பாங்க பார்த்துடுங்க. அது சரியான வேகத்தில் போகிறான் பாருங்க. சேஃபாக தான் போகணும் ஐயா. ஆனந்தமாக ரைடு தான் போகிறோம், இன்பமாக இருக்குது ஐயா. இது நம்ம ரைடுடைய நம்ம டிராவலுடைய ஸ்லோகனாக மாறி போச்சுங்க இந்த பாட்டு. நிறைய பேர் என்கிட்ட அதை ரீல்ஸாக பண்ணி போட்டிருந்தாங்க. நான் இந்த பாடினது யதார்த்தமாக பாடினேங்க. நம்ம செரி ப்ரோ கூட அது வந்து சிரிச்சு வச்சுருந்தாரு, ஐயோ நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. நான் ஸ்டாப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே திருநெல்வேலி வரைக்கும் போயிட போகிறோங்க. இங்கே எங்கேயுமே நிற்க போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டு திருநெல்வேலி தான். இங்கே டீ குடிக்கிறோம், ஸ்டாப் போடுறோம், ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு அப்படிலாம் கிடையாது. திருநெல்வேலி போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாப்பு அங்கிட்டு களக்காடு. பாதி ரோட்டுக்கு தின்னுட்டு போயிடுச்சு. அந்த ரோட்டை சரியாக போட்டான்னையா, வேகமாக கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போடுங்கப்பா, நல்லா இருப்பியா எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போடுங்க. அப்படியே தான் வச்சுருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க இங்கே பாருங்க, பிஞ்சு போன ரோடு, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போன ரோடு அப்படியே தான் இருக்குது. அட பாவிகளா, இதுதான் உங்கள் டக்கா? நாங்கள் கொடுக்குற வரியெல்லாம் என்னப்பா பண்ணுறியா? குளத்தை வேற உடச்சி விட்டியா, சரியான குளத்துன்னு போடாமல். இப்போ அந்த ரோட்டு குளம் அடிச்சுட்டு போன ரோட்டையாவது ஒழுங்காக போட்டான்னு போட மாட்டியல்ல? போட மாட்டியா? ஆனால் எங்களுக்கு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தரிய ஐயா சூப்பராக இருக்குங்க. எந்திரிச்சு நின்று ஓட்டி கடைன்னு அடங்குவோம்மா, நல்லா இருக்குது. பின்னாடி அவரும் இமாலயனா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி ஓட்டு வர்றாரு. ஒரு வீக்கெண்ட் ரைடு, 1 டே ரைடு, முழுக்க என்ஜாய் பண்ணணுங்கிறது மட்டும்தான் கான்செப்ட். ஸோ வேறு எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி ரோட்டில் ஃபுல் ரைடு கியர்ஸ் போட்டுட்டு ஆஃப் ரோடு வண்டி தாங்க எடுத்துகிட்டு வரணும். எப்போ வந்தாலும் இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. நீங்கள் நார்மலான பைக்கில் எல்லாம் 1 நாள் 2 நாள் போய்க்கலாம், அவ்வளோதான். அப்பப்போ வர்றீங்கன்னு வைங்க, இந்த ரோட்லாம் நம்ம பெண்டை கிழிச்சு விட்றோம். எப்படி இருக்குது பற்றிலா? ஐயா வெள்ளம் வந்துச்சு இல்லைன்னு சொல்லலை நான், அதுக்காக அப்படியேவா போட்டுருவியே? வச்சிருக்க காசை கொஞ்சம் செலவு பண்ணி ரோட்டை போட்டானே ஐயா. ஐயோ ஆட்டோவே கவுந்து கிடக்கும் போல இருக்க. இங்கேயே இப்படி வச்சிருக்கீங்களா? லடாக்லாம் வந்தால் பார்த்தா எப்படி இருக்கணும்? அது பக்காவாக பிஆர்ஓ போட்டு வச்சுருக்காங்க. இமயமலையில் ஒரு ரோடு கூட இப்போ இல்லை. நல்லா ஸ்மூத்தாக போட்டதுனால தான் ஆக்சிடெண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக நடக்கு. இப்போ சைதை துரைசாமி பையன் இறந்தது கூட அப்படி தான். கிட்டத்தட்ட வண்டி வந்து அங்கே உள்ள டிரைவர்லாம் கொஞ்சம் ரோடு நல்லா இருந்தோன்னே வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் என்னத்தையாக விழுந்துருது பார்த்துடுங்க. இங்கே என்ன பண்ணுறாவ? கொஞ்சம் வலது பக்கம் பார்த்து வாங்க. நீங்கள் தான் மெயின் ரோட்டில் இப்படி ஏறப்படாதுன்னாச்சு, கொஞ்சம் பாருங்கண்ணாச்சு. ஏன்னா ஒரு செகண்ட் தான் எல்லாம் முடிஞ்சிடும். எனக்குன்னு டக்குன்னு ஏற முடியாமல் இருக்கேன். நீங்கள் பாட்டுன்னு போறிய, இப்போ லாரிக்கார அவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கான். நீங்கள் பாட்டு நம்ம ஒரு ரோடு இது 4 ரொம்ப ஸ்பீடாக வருவாங்க. சரியா, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அதான் நிற்க சொன்னேன். அவரு சாலுன்னு சர்வீஸ் ரோட்டில் ஏறி உள்ளே வந்துட்டார். அந்த லாரி அவ்வளோ வேகமாக உள்ளே வந்துட்டு இருக்கு. இதுதான் தவறு. இந்த தான் 4 வழிச்சாலைன்ற அறிவு மக்களுக்கு சுத்தமாக இல்லை. கடைசியாக ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 4 வழிச்சாலையில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. முடிஞ்சால் 4 வழிச்சாலையில் நின்னே நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், இந்த 4 வழிச்சாலையில் நம்ம என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஹை ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறதுனால நான் சில விஷயங்களை மாற்றி பண்ணுவேன். ஆனால் இவர் பாருங்கள், ஹெல்மெட் இல்லை, ஒன்றும் இல்லை, நடு வழியில் எனக்கு என்னன்னு போய்கிட்டு இருக்காரு. அந்த ஹெல்மெட்டை போட்டால் என்னென்னாச்சு? அந்த ஹெல்மெட்டை எடுத்து போட்டா என்ன? அப்படியா? அப்போ ஓரமாக வந்துருங்க. அதான் ஓரமாக வந்துருங்க, நடுவில் போறீங்க. எல்லாரையும் யாரையுமே திருத்த முடியாதுங்க. நம்ம சல்லுன்னு ஒரு ரவுண்டு எங்கன்னா திருநெல்வேலி தாண்டி. ஆமாம், ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம், 10-20 கிலோமீட்டர் வந்திருப்போம். திருநெல்வேலி தாண்டி ஒரே ஒரு ஸ்டாப்பு. எப்படின்னாச்சுன்னா அவருக்கு லைட்டாக தண்ணி குடிக்கிறதுக்காக டைம் கொடுப்போம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட இருக்காது, அதுக்குள்ளே வந்துட்டோம். நார்மலாக வந்து சல்லுன்னு வந்துட்டோம். நம்ம கரும்புலி, அதுக்கப்புறம் அவர் வெள்ளைப்புலி. ஆமாம், வெள்ளைப்புலி ஹிமாலயனு, நம்மள்ட்ட வந்து எஸ்டி. ஸோ ஹைவே வேறு லெவல் வைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. அப்படி பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து
இப்போ ஒரு 2 பேர் ஃபைட்டுக்கு வந்தாங்க, ரோட் ஃபைட்டுக்கு. என்னமா இருக்காங்களா, எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. சரி அவங்கள விட்டாச்சு, அந்தால போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் நாங்கள் களக்காடுக்கு போயிடுவோம். ஏன்னா ஹைவே கிட்டத்தட்ட வள்ளியூர் போயிட்டு ரைட்டு திரும்பணும், இல்லைனா வள்ளியூருக்கு முன்னாடியே, அதாவது எங்கள் நாங்குநேர்லேருந்து ரைட்டு திரும்பிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. கூகுள் மேப் போட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஒரு டீயை அடிச்சுட்டு. சரியா? ஓகேங்க, ஒரு 15 நிமிஷம் செம ரெஸ்ட்டு. ஆனால் செம வெயில் அடிக்குதுங்க. ஐயோ யோ யோ யோ, பார்க்க தான் உங்களுக்கு கிளைமேட் இப்படி இருக்குது, ஆனால் பயங்கர வெயில் அடிக்குது, தாங்க முடியல. இப்போ வந்து மேப்பு வச்சா எனக்கு தெரிய மாட்டேங்கி கண்ணு சரியா, அதனால் என்ன பண்ணிட்டேன், SD மேப்பை போட்டேன். இந்த இடத்துல டர்ன் பை டர்ன் காட்டும் இல்லையா, அந்த மேப்பை போட்டு விட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ நேரத்தில் அப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுது. ஒரு 30 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்ப சொல்லுது. நாங்குநேரி அவ்வளோ தூரமாக இருக்குது, நாங்குநேரி போயிட்டு ரைட்டு திரும்பணும், அதான் ரைட்டு திரும்பணும். இந்த ரோடு ரைடுக்கும் ரைடர்ஸுக்கும் ரொம்ப ஃபேமஸான ரோடுங்க. ஆனால் இல்லீகல் ரைடர்ஸும் நிறைய பேர் வருவாங்க, ஹெல்மெட்டு போடாமல், அது போடாமல், இது போடாமல் வண்டியை வேகமாக ஓட்டுறதுன்ற பேரில். பட் லீகலான ஒரு ரைடர்ஸ், நல்ல ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு கன்னியாகுமரிக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த ரோட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்குநேரியிலேருந்து லெஃப்ட்டு கட் பண்ணி அப்படியே ரைட் சைடில் வந்து களக்காடு போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஷார்ட் ரூட்டா இல்லை சரியான ரூட்டா என்னன்னு தெரியல. இப்போ அங்கே போய் பாலத்துக்கு கீழே போகணும் நம்ம. நீங்கள் கண்டிப்பாக இந்த பக்கம் திருநெல்வேலியில் சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. இமயமலை நம்ம எப்படி அந்த பக்கமோ இந்த பக்கம் இதேமாரி மேற்கு தொடர்ச்சி மலை, எங்கே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் நல்லாவே இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் திருக்குறுங்குடி நம்பி கோயில், அதுவும் நான் போகணுன்னு ஆசைப்பட்ட ஒரு இடம். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் தெரியல. நம்ம இப்போ களக்காடு 11 கிலோமீட்ரு, அதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் போகணும் நம்ம தலையணைக்கு. நம்ம தலையணை தான் போக போகிறோம். ஆனால் நம்பி கோயிலையும் தாண்டி தலையணை போகுமாங்கிறது எனக்கு சரியாக தெரில, பார்த்துக்கிடுவோம். சரியா? இதில் போகணுமா, எப்படி காட்டுது? சரியா? இதான். ஏன்னா எனக்கு ஒன்று தோணுது, அதை சொன்னால் கோச்சிக்கப்படாது. நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே பெரிய மலைகள், நம்ம கண்ணு கட்டின தூரத்தில் பெரிய மலை, ஒரு ஃப்ளாட்டான பகுதி, கண்ணு கட்டின தூரம் ஃப்ளாட்டு. அப்படிங்கும்போது இதை பார்த்தா உண்மையிலே ஒரு லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் வருதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்க ரோடுகள், இந்த சைடில் பெரிய மலைகள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஏன்னா காண்பது என்ன கனவா, திருநெல்வேலி மாவட்டமா இந்த வெயில் அடிக்கும் போது கூட பாருங்க, குளிர்ச்சியா எவ்வளோ அழகாக கண்ணுக்கு இருக்கு. என் முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலை அழகாக தெரியுது. இமயமலையை பார்க்குற ஒரு கம்பீரம், அந்த அழகு, அந்த சந்தோஷம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை களக்காடு பக்கத்துல நல்லா இருக்கே. இந்த களக்காடு பக்கத்தில் பெல்ஜியம்னு ஒரு ஊர் இருக்குங்க. நான் உங்களுக்கு இதில் ஸ்லைடில் போட்டு விட்றேன். ஓ, பெல்ஜியம் வந்தாச்சு. என்ன பெல்ஜியம்னு ஒரு ஊர், நாடு வந்தாச்சு. நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் வந்து ஒரு 5 ஏக்கரோ எவ்வளோன்னு நினைக்கிறேன், அதை வந்து தனி வனமாக உருவாக்குனாப்புல. அவர் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக உருவாக்குனது பெரிய வனமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. தலையணை எப்படின்னே போகணும்? நேராக அண்ணா சிலை இருக்குது களக்காட்டில். அண்ணா சிலை, அண்ணா சிலையிலேருந்து நேராக பிடிச்சி ஒரே ரோடு தான், நேராக மேலே போயிட வேண்டியதான். மலைக்கு போயிட வேண்டியதான். ஒரே ரோடு தான். மேலே ஏறணுமா? மலை மேலே ஏறுமோ? அங்கே போய் உங்களுக்கு அங்கே ஃபாரஸ்ட் எல்லாமே அங்கே டிக்கெட் எடுத்து தான் உள்ளே விடுவாங்க. ஓ சரி சரி. நேரே பூத்தரு 3 அடி இருந்தாலும். இப்போ நம்ம களக்காடு ஊர்லேருந்து போனோன்னா வலது பக்கம் திரும்பணுமா? எங்கே போனால் தலையணைக்குண்ணே. அங்கேயா பழங்குடி போய் சொல்லலை, இங்கே தான் சொன்னேன். சில அம்மா அது ஆமாம், அதைத்தான் சொன்னேன். பாரம்பரியம் அங்கே வடக்கு போயிடாங்க, ஒரே ரோடு தான். சரிண்ணே, எங்கேயுமே பெரியாண்ணா. ரொம்ப நன்றிண்ணே. என்னதான் மேப்பை பார்த்தாலும் அந்த கிராமத்தில் உள்ளவங்க கிட்ட ஒரு வழியை கேட்கும்போது மேக்கால கிழக்கால செவக்காலன்னு சொல்லுவாங்க பத்திலா, ஒன்றும் கேட்காது எனக்கு.
நார்த்து லெஃப்ட் லைட்டுனாலே ஒன்றும் இங்கே தெரியாது. இதில் கிழக்கால மேக்காலன்னா ஐயையோ ஐயையோ, உள்ளூர்காரருக்கே தலையில தெரியலையே. வேறுங்க எக்கையோ கேட்டு 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 போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முடுக்காக கேட்குறோங்க. சோழி முடிஞ்சுது. வேற லெவலில் இருக்குங்க இந்த ஊருக்குள்ளே. நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது களக்காடு ஊருக்குள்ளே. நிறைய ஷூட்டிங் எடுத்த ஊருகள்ங்க இதெல்லாம். இந்த அதுவும் ரெண்டக்க 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 அந்த பாட்டெல்லாம் இந்த ஊரில் தான் எடுத்திருப்பாங்க. ஆமாம், தெருவெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சின்ன சின்ன தெருவா, ஆனால் யூனிக்காக சுத்தமாக அடிப்பொலியாக இருக்குது. மேக்கால தானே சொன்னாங்க. இந்த மேக்காலன்னா இதுதானே மேற்கு, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அதனால மேற்கு. பத்திலாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் பத்திலாம் நான். எவ்வளோ அறிவு எனக்கு ஜெகதீஷுக்கு. இதுக்காகவே என்னையே கோயில் கட்டி கும்பிடணும் ஐயா. களக்காடு வரதராஜ பெருமாள் கோயில். ஓஹோ, அந்த கோயில். இது இங்கே ஒரு கோயில் இருக்குதுங்க. இங்கே ஒன்று போகுது, இங்கே ஒன்று போகுது. 3 பக்கம் 4-5 பக்கம் போனால் எங்கிட்டயா போகிறது நான். தலையணை செல்லும் வழின்னு போட்டிருக்கு. அதில் போர்டு இருக்குது. இந்த இருக்கு பாருங்க போர்டு. 4-5 வழியாக போகுதப்பா. ஆனால் இந்த ஊரில் இருக்கவங்களாம் நல்லா கொடுத்து வச்சவங்கப்பா. ஜில்லுன்னு எப்போவுமே காற்று மச்சு வீடு. பாருங்க, பழைய ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டி நல்லா ஜம்முன்னு ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் சைடு ஸ்டாண்டு அவர் எங்கே பார்ப்பார், அவர் பிஸியாக இருக்கார் ஃபோனில். வாட்டர் கிராசிங்க இதான் கடைசி நினைக்க. ஏதாவது திங்குறதுக்கு வேணா வாங்கிக்கிடுவோம். ஒன்றும் பசி அங்கே உள்ள போனால் ஒன்றும் பசிக்கும் சரியான ஒன்றும் கிடைக்காது. எதற்கான சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எதுவும் கிடையாதுண்ணே. ஸ்நாக்ஸ் எடுத்து வந்தாண்ணே. பிஸ்கட் வேணுமா? ஒருத்தரை ரைடு கூட்டு வந்தா ஊச்சல் ஆடிட்டு இருக்காரு பாருங்க. ஐயா ரசா, என்ன அவங்க மறுக்கு தொடர்ச்சி மலை வந்தவொடனே அவங்க முன்னோர்கள் ஞாபகம் வந்துச்சா? இந்த மாதிரி ஆட முடியுமா? நீ 10 வருஷம் கழிச்சு ஆட முடியாது. கீழே விழுந்து கயிறு. ஃபாரஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும். களக்காடு முன்றந்துறை புலிகள் காப்பகம் உள்ளே வந்தாச்சுங்க. கம்ப்ளீட் கோட்டச்சோரோடு பாதுகாப்பாக வச்சுருக்காங்களா, பரவாயில்லையே. இதில் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறுத்தணும். எவ்வளோ டிக்கெட் என்னன்னு தெரியல. எவ்வளோ சார் டிக்கெட் பண்ணுங்க? அதான் எவ்வளோ? ஒரு ஆள் 40 ரூபா, வண்டிக்கு 20 ரூபா, 80, 100 ரூபா. 120. சோப்பு ஷாம்பு பிளாஸ்டிக் ஒன்றும் கிடையாது. டிக்கெட் பண்ணுங்க. சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு. சரி. அடர்ந்த புலி காட்டுக்குள் போய்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஐயோ, இவன் அடுத்து கொஞ்ச நேரத்தில் மலை ஏற போகுது போல இருக்குது. ஆனால் இந்த மலை மேலே இருக்கா கீழே இருக்கான்னு எனக்கு சரியான நாலேஜ் இல்லை. இப்போ ரோடை கொஞ்சம் நல்லா போட்டு விட்டான்னு காசு வாங்குறீங்களா? இப்படி இருந்தால் தான் திகிலாக இருக்கும் போல இருக்கு. ஸோ ஓகே கைஸ், கம்ப்ளீட்டாக வந்தாச்சு தலையணைக்கு. ப்ரோ எப்படி இருந்துச்சு ரைடு? சூப்பர் லக்கிற மாதிரி இருந்துச்சா? சூப்பர் லக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ மலைப்பகுதிக்கு வந்திருக்கோம். என்ன வேத்து ஊற்றுதுன்னு மற்றவங்க எல்லாம் நம்மளை குறி வச்சுட்டே இருக்காங்க. நம்ம சுற்றி நிற்காங்க. நாங்கள் அதுக்குள்ளே பேக்கப் பண்ணி பெட்டிக்குள்ளே அதுக்கு தான் பெட்டி கொண்டு வந்தோம். பார்த்தீங்களா, டாப் பாக்ஸ் மட்டும் கொண்டு வரோன்ட்டு. இதில் ஏதாவது வச்சு கட்டிட்டு போனோம்னா அவுத்து எடுத்துருவா எல்லாத்தையும் செக்கிங் ஆஃபீஸர்ஸு. ஆமாம், இங்கே பாருங்க கம்ப்ளீட்டாக குரங்குகள் தான் நிற்கிது கீழே. ஐயோ ஓடுப்போ. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தலையணையில் உள்ளே என்ன இருக்குது, அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது, தலையணை அருவி எப்படி இருக்குது, அது என்ன அது என்னது டேம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். திருநெல்வேலியிலிருந்து பிஜோ சாமும் ஜெகதீஷும். திருச்செந்தூர். டாடா பை பை.